அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசனம் வாசிச்சாங்க. அதில் நிறைய காரியங்கள் இருக்கு. யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருப்பதாகவும், அதற்கு 7 கொம்புகளும் 7 கண்களும் உடையதாக இருப்பதாகவும், அந்த 7 கண்களும் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கர்த்தர் ஒரு வெளிப்பாட்டை தருகிறார். நன்றாய் கவனிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே எப்படி வெளிப்படுகிறார் என்று சொன்னால், அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியாக அவர் வெளிப்படுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு 7 கண்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய தேவன் மனிதனுக்கு எத்தனை கண்களை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் 6 கண்களை கொடுத்திருக்கிறார். நம்ம 2 கண்ணை தான் பயன்படுத்துகிறோம். மீதி 4 கண்களை நம்ம என்ன செய்யறதில்ல, பயன்படுத்துறது இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 7 கண்கள் இருப்பதாக பரிசுத்த வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லேலூயா. மனுஷனுக்கு எப்படி 6 கண் இருக்கு அப்படின்னா, நம்ம சரீரத்தின் 2 கண்களை மாத்திரம் பயன்படுத்துகிறோம். நம்முடைய ஆவிக்கு 2 கண் இருக்கு, ஆத்துமாவிற்கு 2 கண்கள் இருக்கிறது. அந்த ஆத்துமாவின் கண்களையும் ஆவியின் கண்களையும் மனிதன் பயன்படுத்துவது கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அதை குறித்து நான் உங்களுக்கு செய்தி எடுத்தேன் என்று சொல்லி நினைத்தேன். ஆனால் பைபிள் ஸ்டடியில் தான் எடுத்தேன். சர்ச்சில் என்ன பண்ணல, எடுக்கலை அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு சர்வீஸில் அப்படி சொன்னாங்க. எடுத்துக்கிறேன்னா செகண்ட் சர்வீஸ்க்கு எடுத்தேன்னா இல்லை. சரி, வருகிற நாட்களில் மனுஷனுடைய 6 கண்களை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ ஆண்டவருடைய 7 கண்களை பற்றி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பார்ப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அங்கு சொல்லப்பட்டிருக்குது, அங்கு 7 கண்களை உடையதாக இருந்தது. அந்த 7 கண்களும் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம் என்று சொல்லப்பட்டது. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய கண்கள் 7 கண்களும் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு. நல்லா கவனிக்கணும். மனுஷன் முகத்தை மட்டும்தான் பார்க்கிறான். ஆனால் கர்த்தர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவராக, இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். அப்போ நல்லா கவனிக்கிறோம். இருதயத்தில் உள்ள காரியங்களை எல்லாம் கர்த்தர் அவர் ஆராய்ந்து அறிந்தவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். முதல்ல ஆண்டவராகிய தேவன் மனு குலத்தை கர்த்தர் உண்டாக்கினார். உண்டாக்கி அதில் ஜனத்தொகைகள் அதிகமாய் பெருகினது. முதல்ல மனுஷெல்லாம் எவ்வளவு காலம் வாழ்ந்தான்னு சொன்னால், ஏறக்குறைய 1000 வருஷம் பூமியில் வாழ்ந்தான். ஏறக்குறைய 1000 வருஷம். அதிகமாக வேதத்தில் வாழ்ந்த மனுஷன் மெத்துசலா அப்படிங்கிற ஒரு மனுஷன் 969 வருஷம் பூமியில் வாழ்ந்தார். 969 வருஷம். அப்போ ஏறக்குறைய ஆண்டவராகிய தேவன் மனிதனை பூமியிலே சிருஷ்டிக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு 1000 வருஷம் பூமியில் வாழலாம் என்ற ஒரு எண்ணம் ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனால் 1ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரத்துக்குள்ள வரதுக்குள்ள மனுஷனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் பொல்லாததாக இருந்ததுனாலே தேவன் இந்த உலகத்தை டிஸ்ட்ராய் பண்ண ஆண்டவர் முடிவு பண்ணார். அப்படி முடிவு பண்ணி இந்த உலகத்தில் அவர் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு மனுஷன் மாத்திரமே கர்த்தருக்கு முன்பாக அவன் சரியாக இருந்தான். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கொஞ்சம் முன்னாடி, கொஞ்சம் தள்ளி வந்துரு. பின்னாடி உட்கார்ந்து இடம் இருக்கிறான். கொஞ்சம் முன்னாடி தள்ளி வந்துரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. முன்னாடி இடம் இருக்கு, ஃப்ரண்ட்ல கொஞ்சம் நிறைய இடம் இருக்கு. முன்னாடி வந்து சரி. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்ப கர்த்தருடைய கண்கள் கிருபை நிறைந்த கண்கள். நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய கண்கள் கிருபை நிறைந்த கண்கள். அப்போ நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. நல்லா கவனிக்கணும். இப்ப எல்லாம் என்ன கவனிங்க. ஆண்டவருடைய கிருபை எப்பொழுதும் இருக்கு. ஆனா யாருக்கு அந்த கிருபை தருகிறார் என்று சொன்னால், நோவாவை குறித்து அங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லப்பட்டது. நோவா தன் காலத்துக்குள் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற மனுஷனாக இருந்தான். அல்லேலூயா. அப்ப யாருக்கு கிருபை கிடைக்கும்? யாரெல்லாம்
யாரெல்லாம் தேவனோடு கூட நடக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் தேவன் கிருபை தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய கண்கள்ல கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கர்த்தரிடத்தில் கிருபை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய கண்கள்ல நமக்கு கிருபை தேவை. அப்படி கிருபை கிடைச்சின்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் வீட்டுக்கு வருவார். அல்லேலூயா. உன் வீட்டுக்கு ஆண்டவர் வரணும்னா அவருடைய கண்கள்ல உங்களுக்கு கிருபை வேணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நமக்கு ஒரு முதலமைச்சர், ஒரு பெரிய மினிஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வரணும்னா அவங்க கண்களில் நமக்கு என்ன தேவை? தயவு தேவை. அப்போ ஆண்டவர் கண்களில் நமக்கு கிருபை கிடைச்சாதான் கர்த்தர் நம்ம வீட்டுக்கு வருவார். அல்லேலூயா. அப்போ நோவாவையும் நோவாவுடைய குடும்பத்தையும் கர்த்தர் அதிகமாக நேசித்தார். நல்லா கவனிக்கணும். ஏன்னு சொன்னா அவன் கர்த்தரோடு கூட நடக்கிறவனாக, கர்த்தருடைய பார்வையிலே அவன் சரியானவனாக இருந்தபடினாலே ஆண்டவராகிய தேவன் நோவாவுக்கோ அவருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. அல்லேலூயா. உலகம் ஃபுல்லா அழிஞ்சது, நோவாவுடைய குடும்பம் என்ன செய்யப்பட்டது? பேழையிலே காக்கப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாருன்னா இந்த உலகமே அழிஞ்சாலும் கர்த்தர் உன்னை வாழ வைப்பார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா வாழ வைக்கிற தெய்வம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்ம வீட்டுக்கு வரணும்னு சொன்னா நமக்கு கிருபை கிடைக்கும். வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் மம்ரே சமபூமியிலே அவன் கூடார வாசலிலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அப்பொழுது கர்த்தர் எப்படி வருகிறார் அப்படின்னா 3 நபர்களாக ஆண்டவர் வருகிறார். அப்ப வரும்பொழுது ஆபிரகாம் ஓடி போய் அவங்கள்ட்ட சொல்றாரு. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். அல்லேலூயா. அப்போ 3 பேர் ஆண்டவரோடு கூட 2 தூதர்களும் 3 பேரும் ஆண்டவராகிய ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். நல்லா கவனிக்கணும். உங்க கண்கள் எனக்கு கிருபை கிடைச்சா நீங்க என்ன பண்ணணும்? நான் கொடுக்கறத நீங்க ஏற்றுக்கணும் அப்படின்னா. அல்லேலூயா. வருந்தி போய், நல்லா கவனிக்கணும், வருந்தி போய் ஒரு 3 படி மெல்லிய மாவை எடுத்து அவன் அப்பம் சுட்டு ஒரு கொழுத்த கன்றை பிடித்து அடித்து தேவனுக்கு புசிக்க கொடுத்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள்ல உனக்கு கிருபை கிடைக்குமானால் கர்த்தர் உன் வீட்டுல வந்து உன்னை ஆசீர்வதித்து உயர்ந்த வல்லமையானவர். அல்லேலூயா. ஆபிரகாம் கொடுத்தது என்னமோ 3 படி மெல்லிய மாவோ ஒரு கொழுத்த கன்றும். ஆனா தேவன் அவனுக்கு என்ன பதில் செஞ்சா தெரியுங்களா? அவனுடைய சந்ததி வனாந்தரத்தில் 40 வருஷம் குறைவில்லாமல் கர்த்தர் போஷித்தார். அல்லேலூயா. நீ கர்த்தருக்காக எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் கர்த்தர் உன் சந்ததியை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாம் நல்ல ஆசீர்வாதமா மாறணும், நம்ம பிள்ளைங்க ஆசீர்வாதமா மாறணும்னு சொன்னா கர்த்தருடைய கண்கள்ல நீங்க கிருபை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், மரியாளுடைய வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, தேவதூதன் மரியாளுடைய வீட்டிலே பிரவேசித்து, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய கண்கள் ஒரு மனுஷனுக்கு கிருபை கிடைக்குமானால் ஆண்டவர் சொல்றாரு கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அர்த்தம். அல்லேலூயா. பக்கத்துல பாசங்களே, கிருபை பெற்றவளே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கிருபை கிடைச்சிச்சுனா போதும் கர்த்தர் யார் கூட இருப்பாரு? நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப கர்த்தருடைய கண்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா கிருபை நிறைந்த கண்கள். கர்த்தருடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள்? அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது, கர்த்தருடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள் அப்படின்னா சத்தியத்தை நோக்குகிற கண்கள், சத்திய கண்கள். எரேமியா 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, எரேமியா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தாவே, போதுமா, உங்களுடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகிறது. அப்ப கர்த்தருடைய கண்கள் எதை பார்க்குதா? சத்தியத்தை பார்க்குதான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, இந்த சத்தியம் என்பது யார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். அந்த சத்தியம் உங்களுக்குள்ள இருக்குமானால் கர்த்தர் உங்களை நோக்குவார். நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? சில நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட போனோம், ஆண்டவரே என்னை பார்க்கவே மாட்டீங்களா, ஆண்டவரே என் பிரச்சனை மாறவே மாட்டேன், என் போராட்டம் மாறவே மாட்டேன். ஏன் மாறல? இன்னும் சத்தியம் உள்ள வரல. அல்லேலூயா. சத்தியம் உள்ள வந்துச்சுன்னா போதும். கர்த்தருடைய கண்கள் யாரை நோக்குதா? சத்தியத்தையே நோக்குதா. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டு சொல்ற, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்ப அந்த சத்திய இயேசு உனக்குள்ளே வருவாரானால் ஆண்டவராகிய தேவனுடைய கண்கள் உன்னையே நோக்கி கொண்டிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோவான் 1:17 கர்த்தருடைய பரிசுத்த நாமம் எப்படி நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அல்லேலூயா. அப்ப கிருபையும் சத்தியம் யார் மூலமா உண்டாச்சு? இயேசுவின் மூலமாய் உண்டாச்சு. அப்ப இந்த கிருபையும் சத்தியமும் எங்க போகணும்னா நமக்குள்ள போகணும். யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப கிருபை சத்தியம் எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. இப்ப கர்த்தருடைய கண்கள் யாரை நோக்குதா? யாருக்குள்ள கிருபை சத்தியம் இருக்குதோ அவங்களுக்கு கிருபை சத்தியமும் உள்ள ஆண்டவர் அதிகமாக தராரு. அல்லேலூயா. உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. கிருபையும் சத்தியம் உனக்குள்ள இருக்குமானால் கர்த்தருடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைக்கும். கர்த்தருடைய சத்தியத்தை நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த சத்தியத்தை நீங்கள் வளர வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு நீங்கள் விசுவாசிகள் ஆகும் பொழுது பரிசுத்த ஆவியானவராலே நீங்கள் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப அந்த ஆவியானவர் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சத்தியம் நமக்குள்ளே வளரணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியிடத்திற்கு வருகிறான். அல்லேலூயா. அப்போ சத்தியத்தின்படி செய்கிறவன் எங்க வரானா? ஒளியிடத்துக்கு வரான். இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சைக்கு வர்றதில்லை. காரணம் என்ன? அங்க போனா பர்ஃபெக்டா இருக்கணும், அதனால நான் சர்ச்சைக்கு என்ன பண்ண மாட்டேன், வரல. சில பேர்லாம் போய் விசிட் பண்ணும்போது கேட்பேன், ஏப்பா சர்ச்சைக்கு வரல? ஏன் இந்த தண்ணி அடிக்கிறது உடவே முடியல, அதனால சர்ச்சுக்குள்ள வரல. அல்லேலூயா. சிகரெட் போறத பிடிக்கிறத என்னால் விட முடியல, அதனால என்ன பண்ணல, சர்ச்சுக்குள்ள வரல. அப்ப இங்க சொல்லப்படுது, சத்தியத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே ஒளியின் இடத்துக்கு வரானா, சபைக்குள்ள வரான். முடியாதவன் வரமாட்டான். அல்லேலூயா. நீங்க எதெல்லாம் ஒரு காரியம் பாருங்களேன், எதெல்லாம் ஒரு நம்ம சின்ன தப்புனா இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா அப்படின்னா. அல்லேலூயா. ஏன்? உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கிற இவங்க எப்படி இருக்கிறாங்க? சரியில்லாம இருக்கிறாங்களே அப்படின்றோம். வேற யாருதான் தப்புனா இவெல்லாம் ஒரு இந்துவா, இவெல்லாம் ஒரு முஸ்லீமா என்ன கேட்பாங்களா? அதெல்லாம் சொல்லவே மாட்டான். அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய பிள்ளை சொல்ல இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா அப்படின்வான், இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா. அப்ப என்னன்னா கிறிஸ்து உண்மையானவர், அவரை ஆராதிக்கிறவர் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க ஜனங்க, உண்மையா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. அல்லேலூயா. அப்ப யாரு உள்ள வருவாங்க அப்படின்னா சத்தியத்தின்படி செய்கிறவங்க தான் வருவாங்க. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு மாசமும் திருவிருந்து எடுக்கிறோம். திருவிருந்து எடுக்கும் பொழுது ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, ஆண்டவரே நான் உண்மை உத்தமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவிருந்து எடுக்கணும். வாயிலிருந்து இஷ்டத்துக்கு கெட்ட வார்த்தை பேசிட்டு திருவிருந்து எடுத்தா அது நமக்கு பிரயோஜனம் இல்லை. வெளியில போய் மறைவா தவறான காரியங்களை பண்ணிட்டு இங்க வந்து திருவிருந்து எடுத்தா அதுல பிரயோஜனம்
இல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அடுத்த கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப தேவ சமூகத்தில் நம்ம எல்லாத்தையும் அறிக்கை செய்யணும். ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? எல்லா காரியங்களையும் அறிக்கை செய்யணும். அப்ப அந்த சத்தியம் என்ன பண்ணுது? அவங்களை பரிசுத்தமாகணும். யோவான் 17:17 வாசிக்கும் பொழுது, யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கு, உம்முடைய வசனமே சத்தியம். அல்லேலூயா. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை என்ன பண்ணுங்க? பரிசுத்தமாக்கு. அப்ப சத்தியம் என்ன செய்கிறது? உங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தத்தை தருது. இப்ப நம்ம சபையில உட்கார்ந்து எல்லாம் பரிசுத்தவானா அப்படின்னு கேட்டா பூரண பரிசுத்தம் கிடையாது. அல்லேலூயா. ஒருவேளை பூரண பரிசுத்தம் உண்டாச்சுன்னா என்ன ஆகும்? அடுத்தது மரணம் வரும். அல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாம் குறைவுள்ள பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. இப்பெல்லாம் நம்ம யாருங்க? குறைவுள்ள பரிசுத்தவான்கள். அந்த பரிசுத்தத்தை பூர்ணப்படுத்துறதுக்கு நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவராகிய தேவன் நம்மள சத்தியத்தை அவர் நோக்குகிறார். அவருடைய கண்கள் எதை நோக்குகிறது? சத்தியத்தை. ஒன்று கிருபை நிறைந்த கண்கள், இரண்டாவது சத்தியம் நிறைந்த கண்கள். கிருபை யாருக்குள்ள இருக்குதோ அந்த கிருபையே கர்த்தர் தர, யாருக்குள்ள சத்தியம் இருக்கோ அவங்களுக்கு இன்னும் சத்தியத்தை கர்த்தர் என்ன பண்றாங்க? ஆண்டவர் தருகிறார். ஒன்று கிருபை நிறைந்த கண்கள், இரண்டாவது சத்தியம் நிறைந்த கண்கள், மூன்றாவது ஞானம் நிறைந்த கண்கள். அல்லேலூயா. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 22:12 கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும். போதுமா? கர்த்தருடைய கண்கள் எதை காக்குமா? ஞானத்தை காக்கும். கர்த்தருடைய கண்கள்ல ஃபுல்லா ஞானம் இருக்கு. இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? ஞானம் இல்லாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு அவர் என்ன பண்ணுவாருங்க? கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப அவருடைய கண்கள் எப்படின்னா ஞானம் நிறைந்த கண்களா இருக்கு. ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க, ஆண்டவரே கேட்கணும். ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க. யாருக்கு கர்த்தர் ஞானத்தை தராரு? யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்களுக்கு ஞானத்தை தராரு. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 15:33 கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்குமா? அல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தருக்கு பயப்படுறோமா? கர்த்தருக்கு எத்தனை பேர் கர்த்தருக்கு பயப்படுறீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தா முதல் காரியம் சர்ச்சுக்கு கரெக்டான நேரத்துக்கு வருவீங்க. தேவ பயம் உள்ளத்துல தான். மோஸ்ட்லி முக்கால் பகுதி 1 மணி நேரம் லேட்டு, 1 hour அட்டன் பண்ணா போதுன்னு 1 மணி நேரம் தான் உட்காடுறீங்க. அல்லேலூயா. இப்போ வேலைக்கு 8 மணிக்கு போனோன்னா நீ 9 மணிக்கு 1 மணி நேரம் லேட்டா போனா அந்த அதிகாரி ஒத்து போன பஞ்ச் பண்றதுல 10 நிமிஷம் லேட் ஆச்சுனாலும் அரை நாள் சம்பளத்தை கட் பண்றான். அப்ப மனுஷனுக்கு பயந்து என்ன பண்றோம்? குடுன்னு ஓடி போய் 8 மணிக்கு பஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 7:50 போய் அப்படின்னு முகத்தை காட்டும். இப்போ கை ரேகெல்லாம் இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் நான் வேலை செய்யும் முதல்ல அந்த சின்ன கார்டு கொடுத்துருவாங்க, அதை போட்டு டைமிங்கை பஞ்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் கை ரேகை வந்துச்சு. இப்போ கண்ணு ரேகை வந்துருச்சு. இப்படி போய் முகத்தை காட்டணுமா? அப்படி முகத்தை காட்டினாதான் பஞ்ச் ஆகுமா? அப்போ நல்லா கவனிக்கணும். அப்போ உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு பயந்து எத்தனை மணிக்கு போகிறோம்? 8 மணிக்கு வேலைன்னா 7:50 ஓடினா ஐயோ அச்சு பிச்சு போடும். ஆண்டவருடைய ஆலயம் அப்படின்னும் போது 6 நாள் வேலை செய்கிறேன், 7வது நாள் இன்னைக்கு ஓய்வு நாள், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் முடகட்டும், அம்மா எழுப்பினாலும் இருமா 6 நாள் நான் சும்மா எழுப்பி விட்டுக்கிறீங்க, இன்னைக்காவது கொஞ்சம் தூங்குறேன். அப்போ ஆண்டவருடைய பயம் என்ன இல்லை. அப்போ எப்படி ஞானம் கிடைக்கும்? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். அப்ப ஞானத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஞானத்தை நம்ம என்ன பண்ணோம்? நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும். ஞானத்தை அறிந்து கொள்வது யாருக்கு இன்பமா இருக்கும்? உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும். எத்தனை ஆத்துமா கஷ்டப்படுது? நல்ல கவனிக்கணும். எத்தனை ஆத்துமா கண்ணீர் வடிக்குது? எத்தனை ஆத்துமா தேவையோடு இருக்குது? சில பேர் ஆத்துமா சந்தோஷமாவே இல்லை. காரணம் என்ன?
ஞானத்தை அறிந்து கொள்ள, அதனால சந்தோஷம் இல்லை. அல்லேலூயா. உன் ஆத்துமா ஞானத்தை அறிந்து கொள்ளுமானால் உன் ஆத்துமா இன்பமா இருக்கும். அப்போ ஞானத்தை எங்க அறிந்து கொள்ளலாம்? கர்த்தருடைய ஆலயத்தில் அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? புரியுது. கரங்களை உயர்த்தி ஒரு என்ன சொல்லுவோம்? ஐயா நீங்க சொல்றது புரியலன்றத கரங்களை உயர்த்தி ஒரு என்ன சொல்லுவோம்? ஆமா, புரியல புரியல நான் திரும்ப சொல்றேன். இப்ப நம்ம ஆத்துமா இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆத்துமா இந்த பூமியில வாழ்ற வரை பலவிதமான வேதனை, துக்கம், கண்ணீர், வருத்தம் இதெல்லாம் உள்ள இருக்கு. நம்ம தேவைகள் சந்திக்கப்படாத பொழுது நம்ம ஆத்துமா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா துக்கப்படும். இப்ப இந்த ஆத்துமா சந்தோஷப்படணும். சந்தோஷப்படலன்னா என்ன செய்யணும்? ஞானத்தை அறிந்து கொள்ளும். அப்பொழுது இந்த ஆத்துமா இன்பமாயிடும். அப்ப ஞானத்தை அறிஞ்சு கொண்டா உங்க ஆத்துமா எப்படி மாறிடுங்க? சந்தோஷமா மாறும். அப்ப ஞானம்ங்கிற இயேசு உங்களுக்குள்ள வந்துட்டாருமே உங்க ஆத்மா எப்படி மாறிடும்? சந்தோஷமா மாறிடும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இன்னொரு வசனம் ஒண்ணு வாசிப்போம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான். அப்போ ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன், இப்போ ஆண்டவருடைய வார்த்தை இங்க வருது, இதுதான் ஞானம். இதை பெற்றுக்கொண்டு உங்க இருதயத்துல சேவ் பண்ணி வச்சீங்கன்னா உங்க ஆத்மா சந்தோஷமா மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நீங்க செய்கிற எல்லா தொழிலையும் கர்த்தர் ஆசீர்வாதமா மாத்துவார். அதுல ஏதோ ஒண்ணு கூட ஃபைனல் ஆகாது. எது இருந்தா? ஞானம் இருந்தா. சாலமோனுடைய ஆட்சி காலத்துல 40 வருஷமும் தேசம் அமைதலாக இருக்க காரணம் என்னன்னா, சாலமோனுக்கு கர்த்தர் என்ன பண்ணாருங்க? மிகுதியான நேரத்தை கொடுத்தாராம். எப்படி? எவ்வளவு நேரத்தை கொடுத்தாராம்? மிகுதியான நேரம். இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தம் என்ன? ஆமா, நீ விரும்புகிறதை. சாலமோன் என்ன கேட்டாரு? ஞானத்தை கேட்டாரு. அல்லேலூயா. இப்ப நீங்க என்னத்தை கேட்கணும்? ஞானத்தை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு ஞானம் தாங்க, ஆண்டவரே எனக்கு என்ன தாங்க, ஆண்டவரே. ஞானம் வந்துருச்சுனாலுமே உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்துடும். சாலமோனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தா சாலமோனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்துடுது. தேவையில்லாததும் வந்தது. அல்லேலூயா. தேவையானது வந்தது, தேவையில்லாததும். அவர் தேவையானதையும் சேர்த்துக்கொண்டார், தேவையில்லாததையும் சேர்த்துக்கொண்டார். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்ப எந்த ஒரு வேலையை செய்யணும்னாலும் கர்த்தர் என்ன பண்ணோம்? ஞானத்துக்காக. யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, யாத்திராகமம் 35:33ல அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளை செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். அல்லேலூயா. ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஞானம், புத்தி, அறிவு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய 7 கண்கள், ஒன்று கிருபையின் கண்கள், 2வது சத்தியத்தின் கண்கள், 3வது ஞானத்தின் கண்கள், 4வது உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கும் போது, உன்னத பாட்டு 5:12 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் வாளில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்ட பட்டவைகளுமாய் இருந்தன. அவருடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள் அப்படின்னா புறா கண்கள். அவருடைய கண்கள் வாளினால் கழுவப்பட்ட கண்கள். அவருடைய கண்கள் நேர்த்தியாய் பதிக்கப்பட்ட கண்கள். அல்லேலூயா. மொத்தம் 6 கண்ணை சொல்லிட்டேன். அல்லேலூயா. எத்தனை கண்ணை சொல்லிட்டேன்? 6 கண்ணை சொல்லிட்டேன். அல்லேலூயா. கிருபை நிறைந்த கண்கள், சத்தியம் நிறைந்த கண்கள், ஞானம் நிறைந்த கண்கள், புறா கண்கள், பாலினால் கழுவப்பட்ட கண்கள், நேர்த்தியாய் பதிக்கப்பட்ட கண்கள். அல்லேலூயா. 7வது ஒரு கண் இருக்கு, அதுதான் அக்னியின் கண்கள். அல்லேலூயா. வெளிப்பட்ட விசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
அவருடைய சிரசும் மயிரும் அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழை போலவும் உறைந்த மழை போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தது. அல்லேலூயா. அவருடைய கண்கள் எப்படி இருந்ததா? அக்கினி ஜுவாலை போல் இருந்தது. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கண்கள் அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இனி எப்படி வெளிப்பட போகிறார் அப்படின்னு சொன்னா, அவர் அக்கினி ஜுவாலையின் கண்களோடு கூட அவர் வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 7 கண்களும் அது நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த 7 கண்களும் எங்க டைரக்ஷன் படிக்கிறார் தெரியுங்களா? நம்ம ஆலயத்தின் மேல டைரக்ஷன் படிக்கிறது. அல்லேலூயா. பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. சகரியா 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேல் ஆலயத்தை கட்டினார். அல்லேலூயா. அந்த ஆலயத்தை கட்டுறது மேல கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணுச்சுலாம்? இப்ப நம்ம ஆலயத்தை கட்டுறோம். ஆலயத்தின் மேல கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணுது? நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா.